மைசூர் ஸ்டேஷன்லேருந்து மைசூர் பேலஸுக்கு கொடிநடையாக நடந்து வந்துட்டோம். ஸோ உள்ளே நுழைஞ்சதும் டிக்கெட் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேகு இந்த திங்ஸ்லாம் ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லக்கேஜ் வெயிட் ஹெவியாக இருக்குது. ஆனால் இது உள்ளே கிளாக் ரூம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம பேகு திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போயிருந்தோம். ஸோ கிளாக் ரூமில் எங்களோட திங்ஸு எங்களோட லக்கேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேலஸை ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பிரம்மாண்டமாக பிரமிப்பாக அழகாக இருக்கிற இந்த அரண்மனைக்கு கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்கும். ஸோ அந்த வரலாறு என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சராசரியாக ஒரு 113-15 வருஷத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அரண்மனை தான் இந்த மைசூர் பேலஸ். இந்த மைசூர் சமஸ்தானத்தில் நிறைய அரண்மனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைசூர் பேலஸாக இருக்காது. ஸோ மைசூர் பேலஸ்னாலே இந்த மைசூர் கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்க இந்த அரண்மனை தான் மைசூர் பேலஸ். இதுக்கு முன்னாடியும் இங்கே ஒரு அரண்மனை இருந்திருக்கு. அந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒரு தசரா திருவிழாவும் போது ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த வெடி விபத்தில் அந்த மாளிகை முழுசாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மைசூர் மகாராணி தங்களுக்குன்னு ஒரு அரண்மனை வேணும்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு இந்த அரண்மனை கட்டுறதுக்கான செயல் திட்டத்தை அந்த மகாராணி உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாளிகை பார்த்திங்கன்னா 1897 இந்த மாளிகை கட்டுறதுக்கான வேலைகளை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து தான் இந்த மாளிகை கட்டியே முடிக்கப்பட்டுச்சு. அதாவது 1912 தான் இந்த மாளிகையை கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு இந்த மாளிகை கட்டுறதுக்கு. இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே 45 லட்ச ரூபா கிட்ட ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா $30 மில்லியன் ஆகும். இன்றைக்கி இருக்க இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்திங்கன்னா 2500 கோடிக்கு மேலே இந்த அரண்மனை கட்டுறதுக்கான செலவு ஆயிருக்கலாம். சரி, நம்ம போட்டு செருப்பு ஷூஸ்லாம் இந்த கவுண்டரில் போட்டுட்டு ஸோ உள்ளே என்ன இருக்குன்றதை போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் ஃப்ரீ தான். ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டால் இருக்குது. இது எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஊரில் கிடைக்கிற பொருட்கள்லாம் சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. விருப்பம் இருக்கவங்க இதை ஸ்டாலில் தான் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையோட வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டூரிஸ்ட் கைடை ஹையர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற சார்ஜஸ் இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ தரைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய டைப் மொசைக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேரம் ஆக பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மைசூர் பேலஸை சுற்றி பார்க்கறதுக்காக. ஸோ நாங்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கோம். ஸோ ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் நேரமாக ரஷ் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய மக்கள் இந்த பேலஸை சுற்றி பார்க்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. மைசூர் பேலஸ் உள்ளே நுழைய போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் இது தான். ஒவ்வொரு தூணுக்கும் இடையில பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அழகாக இந்த ஆர்கிடெக்சர் பண்ணி அதுக்கு அழகாக கலரிங் கொடுத்து அந்த பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள்லாம் வரிசையணைப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி வகைகள்லாம் வரிசையணைப்பட்டிருக்காங்க. இந்த மைசூர் சமஸ்தானம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் விஜயநகர ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஜயநகர ஆட்சியின் கீழே இருந்த ஒரு சின்ன சிற்றரசு தான் இந்த மைசூர் மாகாணம். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைசூர் சமஸ்தானம் இந்த உடையார் ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அன்னிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த உடையார் வம்சம் தான் இந்த மைசூர் மாகாணத்தை ஆட்சி செஞ்சு வந்தாங்க. ஸோ அவங்களோட ஆட்சி முறையும் அவங்களோட வாழ்வியலும் அவங்களோட மரபும் சார்ந்து தான் இந்த அரண்மனையை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பிரதிபலனாக தான் இந்த அரண்மனையும் அவங்க கட்டியிருக்கிறதா ஒரு வரலாறு. அவங்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களோட பெயிண்டிங்ஸே இங்கே அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாளிகைக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா சுவர்களையும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க வாழ்வியலை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும்.
அப்படியே இந்த அரண்மனைக்கு சென்டராக பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் வச்சு ஒரு கோபுரம் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருக்குது. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பெயிண்டிங்ஸு, அதோட கலரு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஹாலோட சென்ட்ரு பகுதியில் வந்து இது அமைஞ்சிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா கூரையோட மேலே பார்த்திங்கன்னா கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து இந்த ஹாலுக்கு வந்து நல்லா வெளிச்சம் வர மாதிரி இந்த அமைப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூரையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோ ரூம். ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா அவங்க வரையப்பட்ட இல்லை அவங்க கேமராவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உடையார் வம்சத்தோட ஃபோட்டோக்கள் வந்து லைனாக வந்து அடுக்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த மகாராணின்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனையை வந்து கட்டுறதுக்கு உத்தரவு போட்ட அந்த மகாராணி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பிரிட்டிஷ்காரங்க ஃபோட்டோ இருக்குது. ஸோ யார் இவங்கன்னு பார்த்திங்கன்னா குயின் அலெக்சாண்டர் மேரி எட்வர்ட் III. ஸோ இவங்க அந்த காலத்தில் வந்து மைசூர் மாகாணத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருந்துருக்கலாம். இந்த மைசூர் அரண்மனை வந்து கட்டுறதுக்கும் போது சிறப்பு விருந்தினராக கூட வந்திருக்கலாம். அவங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து ஒரு ஷோகேஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சந்தனத்தில் வந்து செய்யப்பட்ட இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து வச்சு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த உடையார் வம்சத்தினரால் உருவாக்கப்பட்ட மல்யுத்த மைதானம். ஸோ இந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு மல்யுத்த மைதானத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மல்யுத்தன்றது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு. ஸோ அதனாலேயே வந்து இந்த மல்யுத்த மைதானம் வந்து கரெக்டாக கோட்டைக்கு நடுவில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா லிஃப்ட் வசதியும் வந்து இருக்குது. அந்த காலத்துலேயே லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து இந்த ஒரு ரூமில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெள்ளியில் வந்து செஞ்ச மாதிரி இருக்குது. சீலிங்லாம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாடி கட்டிடமாக வந்து கட்டியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 170க்கு மேலே வந்து ரூம் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவர் தான் அந்த உடையார் வம்சத்தோட ராஜா. அவருக்கான மிளகு சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த அரண்மனையோடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த தூண்களும் அங்கே பண்ணியிருக்க அந்த ஆர்கிடெக்சர் தான். ஸோ அழகாக வந்து அந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த தூணுக்கான டிசைனும் சரி, மேலே சீலிங்கில் இருக்க டிசைனும் சரி,
அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து தர்பார்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அரசாங்கம் வந்து எப்படி அமையணும், எப்படி செய்யணும், மக்களுக்கு என்ன மாதிரி சேவைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற முடிவுகள் வந்து இங்கே ராஜாக்கள், மந்திரிகள், அப்புறம் அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல தான் வந்து முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விழாக்கள் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து தொடங்கப்படும். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சிற்றரசும் சரி, பேரரசாக சரி, அவங்களுக்குன்னு சில படைகள் வந்து வச்சுருப்பாங்க. குதிரைப்படை, யானைப்படைன்ட்டு. ஸோ அந்த படைகள்லாம் வரிசையாக வந்து இங்கே தான் முன்னிறுத்தி பார்ப்பாங்க. இதை வந்து தர்பார் லிஃப்ட்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த அமைச்சர்கள், ராஜாக்கள் இவங்க மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த லிஃப்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது ராஜாக்களோட அந்தப்புற அறைகள். இதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே சீலிங் ஃபுல்லாக வந்து வுட்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனையில் நம்ம கடைசியாக பார்க்குற அறை இது தான். இதோட பார்த்திங்கன்னா வெளியேறது தான். படிக்கட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கம் பிரியுது. 2 பக்கமும் ஏற இறங்கிறதுக்கான படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவும்போது இந்த யானைகளுக்கு பயன்படுத்தப்படுற அந்த அணிகலன்லாம் வந்து இங்கே ஷோகேஸ் வச்சுருக்காங்க. இது தேவைன்றவங்க கூட இந்த அணிகலனை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து யார் நிர்வகிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர். இந்தியாவில் வந்து மன்னராட்சியெலாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதனால் நிறைய பேரரசு, சிற்றரசு, குறுநில மன்னர்கள் எல்லாருமே வந்து இந்திய யூனியனோட வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து அவங்கள வலியுறுத்தி இருந்துச்சு. அதோட விளைவாக பார்த்திங்கன்னா இந்த மைசூர் அரண்மனையை வந்து இந்திய யூனியனோட வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. இந்த மைசூர் மாகாணமும் சரி, இந்த மைசூர் அரண்மனையும் சரி இந்திய யூனியனோட வந்து ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. இந்த உடையார் வம்சத்துக்கான அந்த அரசு மரியாதை எல்லாமே வந்து இந்திய அரசால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதே அரண்மனையில் ஒரு பகுதியாக வந்து அந்த அரச குடும்பம் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை வந்து இன்னும் செலுத்திட்டுருக்காங்க. ஒவ்வொரு தசரா திருவிழாவும் வந்து இந்த அரண்மனையிலேருந்து தான் வந்து தொடங்கப்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரண்மனைக்கான வரலாறு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ சென்னையிலேருந்து மைசூருக்கு நாங்கள் வந்த வரலாறு, அதோட டீட்டெயில் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து மைசூர் வரதுக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் 280, அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 560 ஆகுது. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 120, மொத்தம் பார்த்திங்கன்னா 680 ருபீஸ் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே வந்து பேலன்ஸ் இருக்க அந்த 300லேயே வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருந்தால் ஒரு இண்டிவிஜுவல் வந்து சென்னை டு மைசூர் பேலஸை வந்து ஈஸியாக சுற்றி பார்த்தலாம். இந்த மைசூர் பேலஸோட இன்னும் சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். ஸோ எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா குடியிருக்கான தண்ணி வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. மொத்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஈவினிங் சமயத்தில் நம்ம வந்திருந்தோம்னா இந்த அரண்மனை வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு அரண்மனை ஃபுல்லாக லைட்லாம் செட் பண்ணி அந்த அரண்மனை ஃபுல்லாக வந்து ஜொலிக்க வச்சுருப்பாங்க. இந்த அரண்மனை பற்றி இந்த வீடியோவை வந்து நல்லாவே உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.